குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com-உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. அறிவோம் ஆன்மீகம். விநாயகர் சதுர்த்தி நாளில் பிள்ளையாருக்கு செய்யப்படும் பிரசாதங்களில் முக்கியமானது மோதகம் எனும் கொழுக்கட்டை. தேங்காய், வெல்லப்பாகு, அரிசி மாவால் செய்யப்படும் இந்த நிவேதன பொருளில் ஒரு உண்மை பொதிந்துள்ளது. மேல் தோலாக இருக்கும் மாவு பொருள் அண்டம் என்றும், அதன் உள்ளே இருக்கும் பூரணம் பிரம்மம் என்றும் நாம் கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கும் பூரணம் போன்ற நல்ல பண்புகளை மூடி மறைப்பது மாயை. இந்த மாயையை அகற்றிவிட்டால் பூர்ணத்துவமான நல்ல பண்புகள் வெளியாகும். இதுவே கொழுக்கட்டை உணர்த்தும் தத்துவமாக கூறப்படுகிறது. முதலில் விநாயகருக்கு கொழுக்கட்டை படைத்து அவரின் அருளை பெற்றவர் வசிஷ்ட முனிவரின் மனைவி அருந்ததி என்றும் நம்பப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு என்ற ஊரில் அமைந்துள்ளது அருள்மிகு வேதபுரீஸ்வரர் கோயில். இளமுலை அம்பிகை, பாலகுஜா அம்பிகை சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இக்கோயிலில் 9 வாசல்களை கடந்துதான் மூலவரை நாம் தரிசிக்க முடியும். இங்கு வீற்றிருக்கும் நந்தி பகவான் மூலவரை நோக்கி இல்லாமல் வாசலை நோக்கியபடி காட்சி தருகிறார். தேவர்களுக்கு ஈசன் வேதம் ஓதிக்கொண்டிருந்த போது வேறு யாரும் வந்து இடையூறு செய்துவிடக் கூடாது என்பதற்காக நந்தி பகவான் இப்படி அமர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. விநாயகர், முருகப்பெருமான், பைரவர், திருமால், பிரம்மன், சூரியன் ஆகியோர் இங்குள்ள வேதபுரீஸ்வரரை வழிபட்டுள்ளனர். இந்த ஆலயத்தின் 8 கோபுரங்களையும் ஒரே இடத்தில் நின்று தரிசிக்கலாம். எனவே இந்த தலத்து இறைவனை வழிபட்டால் பஞ்சபூத தலங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். நந்தி மலையை பற்றி தெரியுமா? நந்தி துர்கா என்று அழைக்கப்படும் நந்தி மலை பெங்களூரு நகரத்தில் கடல் மட்டத்திலிருந்து 4750 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. பாலாறு, தென்பெண்ணாறு, சித்ராவதி, அர்காவதி மற்றும் பாப்கினி ஆகிய ஆறுகள் இந்த நந்தி மலையில் பிறக்கின்றன. நந்தி மலையிலிருந்து வடமேற்கில் சன்னகேசவ பேட்டாவும், தென்மேற்கில் பிரம்மகிரியும், வடக்கில் ஸ்கந்தகிரியும், தெற்கே சரவண தீர்த்தமும் அமைந்துள்ளன. அம்ரித் சரோவர் என்ற குளமும் அழகுற அமைந்துள்ளது. சிவபெருமானுக்கு 2 பழமையான கோயில்கள் இந்த மலையில் அமைந்துள்ளன. நந்தி மலையின் உச்சியில் உள்ள யோகானந்தீஸ்வரர் கோயில் சோழர் கால கட்டடக்கலையை கொண்டுள்ளது. நந்தி மலைக்கு அருகில் உள்ள நந்தி கிராமத்தில் யோகநந்தீஸ்வரர் கோயில் உள்ளது. யானை முடியை தங்கம், வெள்ளி, ஐம்பொன் போன்ற அணிகலன்களில் மோதிரமாக கையில் அணிந்து கொள்வது சிறப்பாகும். சாஸ்திர ரீதியாக தங்கத்தில் அணிவது மிகச் சிறப்பாக கூறப்படுகிறது. ஏனெனில் நவகிரகங்களில் குரு பகவானின் வாகனமாக திகழ்வதுதான் யானை. மேலும் தங்கம் குருவிற்கு உகந்த பொருளாகும். அதனால் வியாழக்கிழமை குரு ஓரையில் வளர்பிறை திதியில் தங்கத்தில் யானை முடி மோதிரத்தை நாம் அணியலாம். ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் அணிவது சிறப்பு. மாதம் ஒரு முறை சாம்பிராணி காண்பித்து பிறகு பயன்படுத்தலாம். இவ்வாறு செய்யும் போது அதில் உள்ள எதிர்மறை ஆற்றல் விலகும். பாதுகாப்பு அரணாக இருந்து மறைமுகமாக நம்மை நோக்கி வரும் சூழ்ச்சியை உடைக்கும் தன்மை கொண்டது யானை முடி மோதிரம். மேலும் மாந்திரீகம், பில்லி சூனியம் போன்ற பாதிப்புகளை தடுக்கக்கூடியது என்றும், நடக்கக்கூடிய கெட்டவைகளை முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுத்தும் என்றும் நம்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பயந்த சுவாபம் உள்ளவர்கள் அணிவது சிறப்பாக கூறப்படுகிறது. எலுமிச்சையை டம்ளரில் போட்டு வைக்கும் வழக்கம் வீடு மற்றும் வியாபார இடத்தில் பின்பற்றப்படுகிறது.
எலுமிச்சைக்கு தன்னை சுற்றியிருக்கும் இடத்தில் உள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் பண்பு உண்டு. அதேபோல் தண்ணீரானது தன்னை சுற்றியுள்ள ஆற்றலுக்கு தகுந்தாற்போல் மாறும். அதில் எலுமிச்சம் பழத்தை போடும் பொழுது அந்த இடத்தில் உள்ள தீய எண்ணங்களையும் கண் திருஷ்டிகளையும் போக்கி நேர்மறை எண்ணத்தை கொடுக்கிறது. தீய எண்ணத்தோடு நம் வீட்டிற்கோ அல்லது வியாபார இடத்திற்கோ வரும் பொழுது அந்த எண்ணங்களை மாற்றக்கூடிய சக்தி கூட இந்த கண்ணாடி கிளாஸில் போடப்பட்ட எலுமிச்சைக்கு உள்ளது. கண்ணாடி டம்ளரில் எலுமிச்சையை போடும் முறையை வெள்ளிக்கிழமையில் செய்யலாம். இந்த தண்ணீரை அடுத்து வரும் வெள்ளிக்கிழமையில் மாற்றிக்கொள்ளலாம். சுலபமாக தாக்கும் கண் திருஷ்டியை போக்கவே காலில் கருப்பு கயிறு கட்டும் முறை உருவானது. மேலும் ஒருவர் பார்க்கும்போது ஏற்படக்கூடிய குரோத எண்ணங்கள் நம்மை தாக்காமல் இருக்கும். நம்மை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கும் நல்ல அதிர்வலைகளை எதிராளிகளிடமிருந்து வரும் கெட்ட அதிர்வலைகள் குறைத்துவிடும். இதிலிருந்து மீண்டும் நம்மை புதுப்பித்துக் கொள்ள காலில் கயிறு கட்டும் பழக்கத்தினை நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். இது நமக்கு நிச்சயம் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். ஆண்கள் வலது காலிலும் பெண்கள் இடது காலிலும் கருப்பு கயிறு அணிந்து கொள்ளலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கட்டிக்கொள்ளலாம். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கட்டிக்கொள்ளலாம். 5 அல்லது 9 முடிச்சு போடப்பட்டிருக்கும் கயிறுகளை நம் கால்களின் அளவிற்கு ஏற்ப அளந்து கொள்ள வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலிலும், வெள்ளி செவ்வாய் ஞாயிறு போன்ற கிழமைகளில் பைரவர் காளி போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்தும் கட்டிக்கொள்வது சிறப்பு. இதனை 6 மாதங்களுக்கு ஒரு முறை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அரசமர வழிபாடு மிக உயர்ந்த வழிபாடாக பார்க்கப்படுகிறது. அரச மரத்தை அதிகாலையில் வலம் வருவது சிறந்தது. அரச மரத்தின் அடிப்பகுதியில் பிரம்மதேவரும், நடுப்பகுதியில் மகாவிஷ்ணுவும், நுனிப்பகுதியில் சிவபெருமானும் வாசம் செய்கிறார்கள். அதனால்தான் அரச மரம் மும்மூர்த்திகளின் வடிவம் என கூறப்படுகிறது. குழந்தை இல்லாதவர்கள் அரச மரத்தை வலம் வந்து வழிபாடு செய்தால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். ஏனெனில் அரச மரம் அதிகளவு ஆக்சிஜனை அளிக்கிறது. எனவே தம்பதிகள் இருவரும் வலம் வர நன்மை ஏற்படும். கர்ப்பப்பை கோளாறு மற்றும் ஹார்மோன் பிரச்சனை உள்ளவர்கள் அரச மரத்தின் காற்றை சுவாசிக்கும் போது கர்ப்பப்பையில் உள்ள நச்சுக்கள் வெளியேற்றப்படுகின்றன. இதனால் நச்சுக்கள் விரைவில் வெளியேறி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. மற்ற நாட்களில் அரசமர வழிபாடு செய்வதை விட சனிக்கிழமைகளில் வழிபடலாம். அதிலும் குறிப்பாக சனிக்கிழமை வரும் அமாவாசையில் 108 முறை வலம் வந்து வழிபாடு செய்தால் பாவங்கள் தீர்ந்து மோட்ச பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அதிகாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் அரச மரத்தை வலம் வருவது சிறந்ததாகும். விளக்கேற்றி கடவுளை வழிபாடு செய்வது உத்தம் பலனை கொடுக்கும் என்பது நாம் அறிந்ததே. அந்த விளக்கிற்கு போடும் ஒவ்வொரு திரிக்கும் பலன்கள் உண்டு. பஞ்சு திரி கொண்டு விளக்கேற்றினால் நன்மை உண்டாகும். தாமரை தண்டு திரிக்கொண்டு விளக்கேற்றினால் முன்ஜென்ம பாவம் விலகும். வாழைத்தண்டு திரிக்கொண்டு விளக்கேற்றினால் பிதூர் சாபம் நீங்கி மனசாந்தி ஏற்படும். வெள்ளருக்கு பட்டை திருவிளக்கினால் நீண்ட ஆயுள் மற்றும் தொழில் விருத்தி ஏற்படும். புது மஞ்சள் துண்டால் செய்யப்பட்ட திரிவிளக்கு தேவியின் அருளை பெற்றுத்தரும். புது வெள்ளை துணி திரிவிளக்கு செய்வினை தோஷங்களை நீக்க வல்லது. காலையில் எழுந்தவுடன் இரு கைகளையும் பார்ப்பது நன்மை தரும். இதற்கு ஒரு காரணம் உண்டு. கையின் நுனியில் அலைமகளும், நடுவில் கலைமகளும், அடிப்பக்கத்தில் கோவிந்தனும் இருப்பதாக புராணம் சொல்லும். கஸ்தரேகா சாஸ்திரத்தில் இதனை பற்றி கூறப்பட்டுள்ளது. அறிவு, செல்வம், ஆன்மீகம் ஆகிய 3ஐயும் பெற காலையில் எழுந்ததும் இரு கைகளை பார்க்க வேண்டும். அத்துடன் கராக்ரை வசதே லக்ஷ்மி, கரமத்யே சரஸ்வதி, கரமூலேத்து கோவிந்த, பிரபாதே கரதர்ஷனம் என்ற ஸ்லோகத்தை கூற வேண்டும். தினமும் விழித்ததும் கைகளை பார்ப்போம். நல்ல நடைமுறைகளை பின்பற்றி நன்மைகள் பெறுவோம். குன்றுதோறும் குடியிருக்கும் முருகன் விதிவிலக்காய் தாமிரபரணி ஆற்றின் நடுவிலே அமைந்திருக்கும் அற்புத ஆலயம் நெல்லை குறுக்குத்துறை முருகன் ஆலயம். 300 வருடங்கள் பழமையும் பெருமையும் கொண்ட இக்கோயில் ஆண்டுக்கு ஒருமுறை நீரில் மூழ்கி காணாமல் போகும் அதிசய கோவில் என்றே கூறலாம். பல வருடங்களுக்கு மேலாக ஆண்டுக்கு ஒருமுறை வெள்ளத்தில் மூழ்கினாலும் இன்றும் நிலைத்து நிற்பதன் காரணத்தை யாராலும் இன்று வரை கணிக்க முடியாத அதிசயமாகவே உள்ளது. கோயிலின் ஸ்தூபி கல்லால் ஆனது என்பதால் சேதம் என்பதே இல்லாமல் உள்ளது.
முழுவதும் பாறைகளை செதுக்கி கட்டப்பட்ட இக்கோயில் தெய்வங்களின் உருவங்களை செதுக்குவதற்கு ஏற்றதாகவே இருந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த பாறையிலிருந்துதான் திருச்செந்தூரில் இருக்கும் முருகன் சிலையும் வடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இக்கோயில் முருகன் இங்கு சுயம்புவாக தோன்றியதால் இந்த இடத்திலேயே கோயில் கட்டப்பட்டுள்ளது. ஆற்றில் வெள்ளம் வரும்போதெல்லாம் இந்த கோயிலுக்கு மட்டும் எந்தவிதமான சேதமும் ஏற்படுவதில்லை. அந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே சரியான திட்டமிடலுடன் கட்டப்பட்டது இக்கோயில். குறிப்பாக கோயிலின் முன்பகுதியில் கூர்மையான முனை அமைப்பில் வடிவமைத்திருப்பதால் வெள்ளம் வந்தாலும் இந்த முனையை தாண்டி தண்ணீர் சிதறி ஓடிவிடும். வெள்ளம் வரும் சமயம் உற்சவர் சிலை, சப்பரங்கள், உண்டியல் போன்றவை மட்டும் கரையில் இருக்கும் மேல் கோயிலில் கொண்டு வந்து வைக்கப்பட்டுவிடும். வெள்ளம் வடிந்த பிறகு கோயிலை சுத்தம் செய்து மறுபடியும் உற்சவர் சிலை கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் காரணேஸ்வரர் நடராஜர் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலின் நடராஜர் கருவறை பிரமிட் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. இது வேறு எங்கும் இல்லாத தனி சிறப்பாகும். இதனுள் காரணேஸ்வர நடராஜர் என்ற திருநாமத்தோடு ஐம்பொன் நடராஜர் அருள் பாலிக்கிறார். வெளியே பிரம்மாண்டமான சிவலிங்கமும் நந்தியம்பெருமானும் அருள் பாலிக்கின்றனர். இந்த கோயிலுக்கு சென்றால் நடராஜரின் தரிசனத்தோடு சேர்த்து தியானமும் செய்யலாம். கோயிலில் உள்ள மூலவர் நடராஜர் முகத்தில் மட்டும் குறிப்பிட்ட நேரத்தில் சூரிய ஒளி படுவது மேலும் சிறப்பாக உள்ளது. இங்கு அருள் பாலிக்கும் நடராஜரை தரிசிப்பதாலும் தியானம் செய்வதாலும் நோய்கள் நீங்குவதோடு மன அமைதியும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. உண்மையான ருத்ராட்சத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிவபெருமானின் கண்துளி நீரே ருத்ராட்சம் என்று நம்பப்படுகிறது. ருத்ராட்சம் உடலுக்கு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது. இதன் காரணமாக ஒரு நபர் எல்லா வகையிலும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ருத்ராட்சத்தை பார்ப்பதும் அணிவதும் மிகப்பெரிய புண்ணியமாக நம்பப்படுகிறது. ருத்ராட்சத்தை அணியும் போது அதன் தூய்மை மற்றும் அசல் தன்மையை உறுதி செய்வது மிகவும் முக்கியம். உண்மையான ருத்ராட்சத்தை கடுகு எண்ணெயில் போட்டால் அதன் நிறம் மாறாது. அதே சமயம் போலி ருத்ராட்சம் நிறம் மாறிவிடும். உண்மையான ருத்ராட்சம் தண்ணீரில் போடப்படும் போது மூழ்கும். அதே சமயம் போலி ருத்ராட்சம் தண்ணீரில் மிதக்கும். உண்மையான ருத்ராட்சத்தை கூர்மையான பொருட்களால் கீறும் போது அதிலிருந்து இழைகள் வெளிப்படும். இதன் மூலம் நாம் உண்மையான ருத்ராட்சத்தை அறியலாம். ஸ்ரீராமர் என்றாலே வில்லும் அம்பும் தரித்து லக்ஷ்மணன், சீதை, ஹனுமன் ஆகியோருடன் இருப்பார். ஆனால் திருவண்ணாமலையில் உள்ள நெடுங்குணம் ஸ்ரீ யோகராமர் கோயிலில் வித்தியாசமாக ஆயுதங்கள் ஏதுமின்றி அமர்ந்த நிலையில் வலது கை சின்முத்திரையுடன் திருமார்பில் வைத்தபடி கண்களை மூடிய வண்ணம் யோக நிலையில் அருள் பாலிக்கிறார். ஸ்ரீராமர் அருகே சீதா பிராட்டி அமர்ந்த நிலையில் வலது கரத்தில் தாமரை மலரை ஏந்தியபடி காட்சி தருகிறார். அவரது இடக்கரம் திருவடி சரணத்தை உணர்த்தும் அபயஹஸ்தமாக விளங்குகிறது. லக்ஷ்மணன் ராமபிரானுக்கு வலது புறத்தில் கைகளை குவித்து அஞ்சலி செலுத்தியபடி நிற்க, எதிரே ஹனுமன் பிரம்மசூத்திரம் படித்தபடி காட்சி தருகிறார். கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்த பிறகு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கோவிலை வலம் வந்தால் அதற்கு சிறப்பு பலன்கள் உண்டு. 11 முறை வலம் வந்தால் ஆயுள் விருத்தியாகும். 13 முறை வலம் வந்தால் வேண்டுதல் நிறைவேறும். 15 முறை வலம் வந்தால் தன விருத்தி ஏற்படும். 17 முறை வலம் வந்தால் தானியம் சேரும், விவசாயம் செழிக்கும். 19 முறை வலம் வந்தால் நோய்கள், கடன் பிரச்சனை ஆகியவை நீங்கும். 21 முறை வலம் வந்தால் கல்வி விருத்தி உண்டாகும். 23 முறை வலம் வந்தால் சுகபோகத்துடனான வசதியான வாழ்வு கிடைக்கும். 108 முறை வலம் வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 208 முறை வலம் வந்தால் யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது.
கும்பகோணம் திருவலஞ்சுழியில் ஸ்வேத விநாயகர் என்ற பெயரில் கடல் நுரையில் செய்யப்பட்ட அதிசய விநாயகர் அருள் பாலிக்கிறார். மற்ற ஆலயங்களில் நடைபெறுவது போல இவருக்கு அபிஷேகம் கிடையாது. தேவர்கள் திருப்பார்கடலை கடைய தொடங்கும் முன் விநாயக பூஜை செய்ய மறந்தார்கள். அதனால் ஆலகால விஷம் வெளிப்பட்டு அவதிகளுக்கு உள்ளானார்கள். தவறை உணர்ந்த தேவர்கள் அந்நேரத்தில் விநாயகரை ஆவாகனம் செய்ய வேறு ஏதும் இல்லாத நிலையில் அங்கே பொங்கி வந்து கொண்டிருந்த கடல் நுரையை பிடித்து பிள்ளையாரை உருவாக்கி பூஜை செய்தனர். அதன்பின் விநாயகரின் அருளால் எடுத்த காரியம் பூர்த்தியாகி அமுதம் பெற்றார்கள். இந்திரன் திருவலஞ்சுழியில் அச்சிலையை பிரதிஷ்டை செய்து கோவிலும் கட்டினான். இக்கோவிலில் இன்றும் இந்திரன் வழிபட்ட விநாயக மூர்த்தி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி என்றும் இந்திரன் வந்து இந்த விநாயகரை தரிசித்துவிட்டு செல்வதாக ஐதீகம். கோவிலிலிருந்து பெறப்பட்ட கயிறை நம்பிக்கையுடன் கட்டிக்கொள்ள வேண்டும். அப்படி கட்டப்பட்ட கயிற்றை வருட கணக்கில் கட்டாமல் குறிப்பிட்ட நாட்களில் கழற்றி விட வேண்டும். சாஸ்திரப்படி கயிறுக்கு 21 நாட்கள் மட்டுமே சக்தி இருக்கும். அதன் பிறகு அதில் இருக்கும் சக்தி வெளியேறிவிடும் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த கயிற்றை ஓடும் நதியில் வீசுவது மங்களகரமானது என்று கூறப்படுகிறது. அதேபோல் ஒருமுறை தவறியும் கூட கயிறு கழன்றுவிட்டால் அதில் இருக்கும் சக்தி போய்விடும். அப்படி கழன்றால் புதிய கயிற்றை தான் கட்ட வேண்டுமே தவிர அதே கயிற்றை கட்டக்கூடாது. ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் கயிறு கட்டிக்கொள்ள வேண்டும். தஞ்சாவூரில் அமைந்துள்ளது திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி ஆலயம். கேதுஸ்தலமான இக்கோவிலில் சிவபெருமானே மூலவராக நாகநாத சுவாமி என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். சர்ப்பதோஷத்திற்கு பரிகாரமாக இங்கே இருக்கும் சிவபெருமானுக்கு பாலை அர்ப்பணித்து வணங்குகின்றனர். இதில் அதிசய நிகழ்வாக சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படும் பால் நீல நிறமாக மாறிவிடுகிறது. மேலும் ஆச்சரியகரமாக சிவனின் மீது பாய்ந்து வழிந்த பால் தரையை தொடும் நேரத்தில் மீண்டும் அது பழைய நிறத்திற்கே மாறிவிடுகிறது. மாவிலை தோரணம் கட்டுவதால் எதிர்மறை சக்திகள் வீட்டில் நுழைவதை தடுக்க முடியும். மாமர இலையில் மகாலட்சுமி, கோவர்தன், கந்தர்வர்கள் வசிப்பதாக ஐதீகம். மாவிலை தோரணம் கட்டுவதால் வீட்டில் இருக்கும் வாஸ்து தொடர்பான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். அறிவியல் ரீதியாக பார்த்தால் மாவிலை கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உள்ளிழுத்துக் கொண்டு ஆக்சிஜனை வெளியேற்றும் தன்மை கொண்டது. இதன் மூலமாக அந்த சூழல் மிக புத்துணர்வு மிக்கதாகவும் ஆரோக்கியமானதாகவும் அமையும். வீட்டின் முன்புறம் கட்டப்படும் இலைகள் அங்கு உலவும் காற்றை சுத்திகரிக்கிறது, தூய காற்றை வழங்குகிறது என்றே கூறலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஆலயமான மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் பெண்களின் சபரிமலை என்று போற்றப்படுகிறது. சபரிமலையை போலவே இந்த ஆலயத்திலும் இருமுடி கட்டி வழிபாடு செய்யும் வழக்கம் இருக்கிறது. அதை பெண்கள் மட்டுமே செய்வதுதான் இந்த கோவிலின் தனி சிறப்பாக உள்ளது. ஆலயத்தின் கருவறையில் புற்று வடிவில்தான் அம்மன் காட்சியளிக்கிறார். அந்த புற்றின் மேல் அம்மனின் முகம் சந்தனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. திருமண வரம், குழந்தை பேறு கிடைக்கவும், ஆரோக்கிய குறை நீங்கவும், கண் திருஷ்டி விலகவும், தலைவலி நீங்கவும் இந்த அம்மனை பக்தர்கள் வழிபடுகின்றனர். நாகப்பட்டினம் கோடியக்கரையில் உள்ள குழகேசர் கோவிலில் அமிர்த கலசத்துடன் முருகப்பெருமான் காட்சி தருகிறார். பார்க்கடலில் அமுதம் கடையும் போது வெளிப்பட்ட அமுத பாத்திரத்தை வாயு பகவான் தேவலோகத்திற்கு எடுத்துச் செல்ல முயன்றார். அப்போது அசுரர்கள் அனைவரும் சேர்ந்து சூறாவளி காற்றை உருவாக்கினர். அதனால் வாயு பகவான் அமிர்த கலசத்தை தவறவிட்டார். அப்படி தவற விழுந்த அமிர்த கலசத்தை இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் தன் கையில் தாங்கி பின்னர் அதனை தேவர்களிடம் ஒப்படைத்ததாக தல வரலாறு சொல்கிறது. அமிர்த கலசத்தை ஏந்தி காட்சி தரும் முருகப்பெருமான் அமிர்தகட சுப்பிரமணியர் என்றே போற்றப்படுகிறார். சரியாக பேச்சு வராத குழந்தைகள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்த தேனை பருகி சிறந்த பலனை பெறலாம். தேங்காய் நம் உடலையும்
அதில் ஊற்றப்படும் நெய் ஆத்மாவையும் குறிக்கிறது. அதாவது நம்முடைய உடல் ஆன்மாவை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் பொருட்டு நெய் தேங்காயாக மாற்றி இருமுடியில் கட்டி எடுத்துச் செல்வதாக ஐதீகம். குருசாமியின் கையால் அந்த தேங்காயை உடைத்து அதில் உள்ள நெய் எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்வார்கள். இதன் மூலம் நம் ஆத்மா ஐயனை நோக்கி செல்கிறது. அதனாலேயே நாம் நெய் தேங்காய் எடுத்து செல்கிறோம். பின்னர் தேங்காயை எரியும் ஹோமகுண்டத்தில் போடுவது உயிரை சுவாமி ஐயப்பனுக்கும் உடலை நெருப்பிற்கும் அர்ப்பணிக்கும் தத்துவம் என்று கூறப்படுகிறது. கும்பகோணத்தில் நாச்சியார் கோவிலில் உள்ள கருடன் சிலை ஒரே கல்லில் செய்யப்பட்டது என்பதால் கல் கருடன் என்று அழைக்கிறார்கள். இந்த கருடன் சிலை அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது. பங்குனி மார்கழி மாதத்தில் வெளியே கொண்டு வரப்படும் கல்கருடனை முதலில் 4 பேர் மட்டுமே தூக்கி வருவர். பின்னர் வெளியே வர வர அவரது எடை கூடிக்கொண்டே செல்லுமாம். அதனால் கருடனை தூக்குபவர்களின் எண்ணிக்கை 8, 16, 32, 64, 128 பேர் வரை தூக்கும் அளவுக்கு கருடனின் எடை அதிகரிக்கும். பின்னர் கருட உற்சவம் முடிந்து அவரது சன்னதிக்கு கல்கருடனை தூக்கிச் செல்லும் போது 128 பேரில் இருந்து குறைந்து சன்னதிக்குள் செல்லும் போது 4 பேர் மட்டுமே கொண்டு சென்று இறக்கி வைப்பார்கள். இது ஆண்டுதோறும் நடைபெறும் அதிசய நிகழ்வாகும். இந்த கருட பகவானை கருட பஞ்சமி நாளில் வழிபாடு செய்து வந்தால் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும். அதோடு சர்ப்பதோஷம், விஷ ஜந்துக்களால் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. செவ்வாய் பகவானுக்குரிய கருங்காலி மாலையை அணிவதன் மூலம் அனைத்து தடங்கல்களும் நீங்கி அனைத்து காரியமும் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த கருங்காலி மாலையை அணிந்தால் திருமண தடை நீங்கும். கதிர்வீச்சுகளை ஈர்த்து சேமிக்கும் தன்மை கொண்ட கருங்காலி மாலை எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கும் சக்தி படைத்தது. கருங்காலி மாலையை தொடர்ந்து அணிவதால் முயற்சியில் வெற்றி உண்டாகும். மேலும் பைரவரின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றும் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் என்றும் நம்பப்படுகிறது. குஜராத் மாநிலம் சரங்பூரில் காஸ்த்பஞ்சன் ஹனுமன் மந்திர் அமைந்துள்ளது. இங்கு அருள்பாலிக்கும் ஹனுமன் வித்தியாசமான தோற்றத்தில் மீசையுடன் பற்களை கடித்தபடி காலடியில் ஒரு பெண் அரக்கியை நசுக்கிய நிலையில் காட்சி தருகிறார். இவரை சுற்றிலும் பழங்களை கையில் வைத்திருக்கும் வானர உதவியாளர்கள் அமைய பெற்றுள்ளனர். இந்த அனுமன் பக்தர்களின் துன்பங்களை அகற்றுபவராக எல்லோராலும் அறியப்படுகிறார். துக்கங்களை அழிக்கும் ஹனுமனாக பக்தர்கள் இவரை பக்தியுடன் வணங்கிச் சொல்கின்றனர். ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் கடைசி ஞாயிறு பச்சை பட்டினி விரதத்தினை இத்தல அம்பாள் மேற்கொள்கிறார். உலகாலும் மண்ணை உலக நன்மைக்காக விரதம் மேற்கொண்டு காத்தருள் புரிவதாக ஐதீகம். 28 நாட்கள் விரதம் மேற்கொள்ளும் நேரத்தில் அம்மனுக்கு தளிகை நெய்வேத்தியமாக படைக்கப்படாது. அதற்கு பதிலாக துள்ளு மாவு, திராட்சை, இளநீர், பானகம், ஆரஞ்சு பழம் போன்றவை நெய்வேத்தியமாக படைக்கப்படும். அம்மனின் பச்சை பட்டினி விரதம் இனிதே நடைபெற வேண்டும் என்பதற்காக மூலஸ்தானத்தில் உள்ள அம்மனுக்கு பூக்களால் அபிஷேகம் செய்யப்படும் பூச்சொரிதல் நிகழ்வும் சிறப்பாக நடைபெறும். முத்து சந்திரனுக்குரிய ரத்தினமாக இருப்பதனால் லக்ஷ்மி கடாட்சம் அருளக்கூடியது என்றும் மனநோய்க்கு தீர்வளிக்கக்கூடியது என்றும் நம்பப்படுகிறது.
பெண்களால் துன்பங்கள் வராமல் இருக்கவும் திருமண வாழ்வு சிறக்கவும் முத்துக்களை தேர்ந்தெடுத்து அணியலாம். முத்துக்களை வெள்ளி அல்லது தங்கத்தில் பதிந்து சுண்டு விரலில் அணிய வேண்டும் என்று ரத்ன சாஸ்திரம் கூறுகின்றது. ஆண்கள் வலது கையில் மட்டுமே முத்து மோதிரங்களை அணிய வேண்டும். பெண்கள் 2 கையின் சுண்டு விரலில் முத்து மோதிரங்களை அணியலாம். முத்துக்களை சந்திரனுக்குரிய நாளான திங்கட்கிழமை அன்று பகலில் வாங்குவதும் அணிவதும் மிகவும் சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. கர்நாடக மாநிலம் பேலூரில் அமைந்துள்ளது ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் கோவில். இங்கு பெருமாள் நின்ற கோலத்தில் மோகினி அவதாரத்தில் தினமும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். மூக்குத்தியும் கொலுசும் அணிந்து முகத்தில் பெண்மையின் எழிலும் கண்களில் அருளும் கொண்ட ரூபமாய் பெருமாள் அருள் பாலிக்கிறார். சங்கு, சக்கரம், தாமரை, கதாயுதம் ஆகியவற்றை வைத்துள்ள மூலவரின் பின்புறத்தில் பெருமாள் பாதம் சிறப்பாக அமைந்துள்ளது. இக்கோவில் கோபுர கலசத்தை காண்பதால் சாப விமோச்சனமும், சென்னகேஸ்வரரை தரிசிப்பதால் பாப விமோச்சனமும் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூர் சுருட்டப்பள்ளியில் அமைந்துள்ளது பள்ளிகொண்டீஸ்வரர் சுவாமி திருக்கோவில். இந்த ஆலயத்தில் அருளும் பள்ளிகொண்டீஸ்வரர் சர்வ மங்களாம்பிகையின் மடியில் தலை வைத்து சயன கோலத்தில் காட்சி தருகிறார். பரந்தாமனை போலவே பரமேஸ்வரன் பள்ளி கொண்ட ஒரே கோவில் இது என்பது சிறப்பாகும். பார்க்கடலில் தோன்றிய ஆலகால விஷத்தை அருந்தி நீலகண்டனான ஈசன் பின்னர் உமையம்மையுடன் கைலாயம் புறப்பட்டார். வழியில் அவருக்கு களைப்பு ஏற்படவே ஓரிடத்தில் ஓய்வெடுத்து பார்வதி தேவியின் மடியில் தலை வைத்து களைப்பு நீங்க சயனித்தார். அந்த இடமே சுருட்டப்பள்ளி என்று போற்றப்படும் தலமாக அறியப்படுகிறது. மாவட்டம் மப்பேடு கிராமத்தில் அமைந்துள்ளது புஷ்ப குஜாம்பாள் சமேத சிங்கீஸ்வர திருக்கோவில். கையில் கதாயுதம் ஏந்தி காட்சி தரும் அனுமன் இங்கு வித்தியாசமான தோற்றத்தில் வீணையை ஏந்திய நிலையில் காட்சியளிக்கிறார். சிவபெருமான் நடனம் புரிந்த இந்த ஆலயத்தில் ஈசனின் நடனத்திற்கு ஆஞ்சநேயர் வீணை இசைத்ததாக கூறப்படுகிறது. இங்கு உள்ள வீரபாலீஸ்வரர் சன்னதியின் எதிரே நின்று வீணையை இசைத்து சிவபெருமானின் அருளை பெற்றதாக தலபுராணம் கூறுகிறது. இத்தலத்தில் வீணையுடன் அருள் பாலிக்கும் ஆஞ்சநேயரை வணங்கினால் இசைத்துறையில் வல்லமை பெறலாம் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாக உள்ளது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபாடு செய்து அருள் பெறலாம். பகவான் மகாவிஷ்ணு ஜலசயனம், தலசயனம், புஜங்கசயனம், உத்தான சயனம், வீரசயனம், போகசயனம், தர்ப்பசயனம், பத்ரசயனம், மாணிக்க சயனம் ஆகிய 9 சயன கோலங்களில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். ஜலசயனம். திருமாலின் சயன கோலங்களில் மக்கள் தங்கள் பூத உடலுடன் சென்று தரிசிக்க முடியாத ஜலசயனம் 107வது திவ்ய தேசமான ஸ்ரீவைகுண்டம் எனும் திருப்பார்கடலில் அமைந்துள்ளது. இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது. தலசயனம். தலசயனம் 63வது திவ்ய தேசமான மாமல்லபுரம் எனும் தலத்தில் அமைந்துள்ளது. இங்கு திருமால் வலது கரத்தை உபதேச முத்திரையுடன் மார்பின் மீது வைத்து தரையில் ஆதிசேஷன் மீது சயனித்து காட்சி தருவது அற்புத கோலமாக பக்தர்களால் பார்க்கப்படுகிறது. புஜங்க சயனம். புஜங்க சயனம் அல்லது சேஷ சயனம் 1ஆம் திவ்ய தேசமான ஸ்ரீரங்கம் என்னும் திருவரங்கம் விண்ணகரத்தில் அமைந்துள்ளது.
இங்கு திருமால் புஜங்க சயனத்தில் ஆதிசேஷன் மீது சயனித்து காட்சி தருகிறார். உத்தான சயனம். உத்தியோக சயனம் என்றழைக்கப்படும் உத்தான சயனம் 12வது திவ்ய தேசமான கும்பகோணத்தில் அமைந்துள்ளது. இங்கு சாரங்கபாணி பெருமாள் திருமழிசை ஆழ்வாருக்காக சயனத்திலிருந்து சற்றே எழுந்து பேசுவது போன்ற உத்தியோக சயனத்தில் காட்சி தருகிறார். இது வேறு எங்கும் இல்லாத தனிச்சிறப்பு. வீரசயனம். வீரசயனம் 59வது திவ்ய தேசமான திருவள்ளூரில் அமைந்துள்ளது. திருமால் நான் எங்கு உறங்குவது என்று சாலிஹோத்திர முனிவரை கேட்டபோது அவர் காட்டிய இடம்தான் திருவள்ளூர். இங்கு திருமால் வீரசயனத்தில் காட்சி தருகிறார். போகசயனம். போகசயனம் 40வது திவ்ய தேசமான சிதம்பரத்தில் அமைந்துள்ளது. இங்கு புண்டரீகவள்ளி தாயார் சமேத கோவிந்தராஜ பெருமாள் போகசயனத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். தர்ப்பசயனம். தர்ப்பசயனம் 105வது திவ்ய தேசமான திருப்புல்லானியில் அமைந்துள்ளது. இங்கு ஸ்ரீராமர் தர்ப்பசயனத்தில் காட்சி தருகிறார். இது வேறு எங்கும் இல்லாத தனிச்சிறப்பு. பத்ரசயனம். பத்ரசயனம் 99வது திவ்ய தேசமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ளது. இங்கு திருமால் வடபத்ர சயனத்தில் காட்சி தருகிறார். மாணிக்க சயனம். மாணிக்க சயனம் 61வது திவ்ய தேசமான திருநீர்மலையில் அமைந்துள்ளது. அரங்கநாதராய் சதுர்புஜங்களுடன் அரவணையில் மாணிக்க சயனத்தில் காட்சி தருகிறார். இங்கு பெருமாளை நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் என 4 நிலைகளில் தரிசிப்பது சிறப்பு. அறிவோம் ஆன்மீகம். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com-உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில்.